Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஏற்கனவே ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்ல எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான கியூட்டா டிசைன் பண்றது நான் காட்ட போறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சாலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ இருக்க thumbs up பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சமிக்கி தேவை, அதே மாதிரி குட்டி சுகர் பீட், அப்புறம் மீடியம் சைஸ்ல பீட். ஓகே, ஸோ இப்போ நெக் லைனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் தைச்சிருக்கேன். சென்டரை மார்க் பண்ணிங்க. சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு 3லேருந்து 4 ஃப்ளவர், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 to 4 ஃப்ளவர் நான் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு 3 ஃப்ளவர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளவர் நான் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ சென்டரில் இந்த மாதிரி கீழ் வழியாக ஊசியை குத்தி எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சமிக்கி, அப்புறம் ஒரு ரவுண்ட் பீட். ஸோ ரவுண்ட் பீடை விட்டுட்டு இப்போ நம்ம சமிக்கிக்குள்ளே குத்தும் போது உங்களுக்கு ரவுண்ட் பீட் வந்து அழகாக அதில் லாக் ஆகிடும். ஸோ இந்த ஒர்க் பண்ண இதே மாதிரி ஃப்ளாட் டைப் சமிக்கி தான் வேணும்னு கிடையாது, நீங்கள் எந்த சமிக்கி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த சமிக்கி எக்ஸாக்டாக அது பக்கத்துலேயே குத்திடுங்க. குத்திட்டு இப்போ வந்து நீங்கள் போட போகிறது வந்து ஒரு ஆர்டர் படி நான் சொல்கிறேன், இந்த ஆர்டர் படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 நார்மல் சைஸ் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சமிக்கி, ஒரு சுகர் பீட், அகேன் ஒரு சமிக்கி. ஸோ இந்த ஆர்டரில் போட்டால் தான் ஃப்ளார் நல்லா விரிஞ்ச மாதிரி வரும். ஸோ 2 பீடு, ஒரு சமிக்கி, ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு சமிக்கி. ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் பீடு சமிக்கியில் நல்லா ஒட்டி இருக்க மாதிரி வச்சு இப்போ நம்ம கீழே இது வழியாக குத்தி எடுக்கிறேன். இப்போ நான் ஃப்ரேம் போடல, இது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃப்ரேம் தேவையில்லை. ஃப்ரேம் இருக்கவங்க ஃப்ரேம் போட்டு பண்ணுங்கள், ஃப்ரேம் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக இதே மாதிரி பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தேன் என்கிட்ட ஃப்ரேம் இல்லை, பட் இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃப்ரேம் இல்லாமல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பீடு, ஒரு சம்கி, அகேன் 1 சுகர் பீட், திரும்பி ஒரு சம்கி. ஸோ இந்த ஆர்டரில் போட்டு இப்போ நான் இது நம்ம அது பக்கத்துலேயே நம்ம குத்த போகிறோம். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக அதை வச்சு இப்போ நம்ம இதை அடியில் பியர்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரேம் போட்டு இது நான் பண்ணி காட்டுறேன். ஃப்ரேம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஒர்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே ஆர்டரில் நம்ம சுற்றி நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 தைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதோட சைடில் 2 இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்கள் பூ வந்து கரெக்டாக அதே ஆர்டரில் அழகாகவும் ஒரே மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களோட நெக்லைன், உங்கள் சுடிதார் நெக்லைன், துப்பட்டாஸில் ஒரு ஃப்ளவர் துப்பட்டாவில் ஒவ்வொரு ஃப்ளவர் டாப்பில் அங்கங்கே போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான சிம்பிள் வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி thumbs up பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ see you next time. Till then, take care. Bye bye.